வணக்கம் நண்பர்களே. ஒரு கஷ்டத்துக்கு யாரும் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கிட்டா இந்த மாரி பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாது. இது நான் ரொம்ப கோவமா இந்த பதிவ நான் வெளியிடுறேன். மணிவியூன்ற ஒரு ஆப்ல ரூ. 75,000 லோன் வாங்கி கட்டிட்டேன். அடுத்து ரூ. 1,40,000 லோன் தராங்க. அதையும் கரெக்ட்டா கட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த டியூ டேட்ல. 24 இஎம்ஐல 20 இஎம்ஐ என்னால சரியா செலுத்த முடிஞ்சது. 4 இஎம்ஐ கட்ட முடியல. அதனால கட்டாம விட்டுட்டேன். ஒரு அது சம்மந்தமா நெறைய கால்லாம் வந்துகிட்டு இருக்கு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 6 மாசம் ஆச்சு. லோன் கட்டாம விட்டு 6 மாசம் கழிச்சு ஒரு கால் பண்றாங்க. பசங்க அசிங்கமா, மோசமா பேசுறாங்க. தப்பான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாங்க. கலெக்ஷன் ஏஜென்ட்ன்னு சொல்லி பேசுறாங்க. நான் இது சம்மந்தமா அந்த கம்பெனில கம்ப்ளைண்ட் பண்றேன், மெயில் அனுப்புறேன். எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அதுக்கப்புறமும் கன்டினியூவா கால் வந்துட்டுருக்கு. அவங்க கிட்டயும் என்னோட வருத்தத்த நான் சொல்றேன். நேத்திக்குங்க, நல்லா கேட்டுக்கங்க. மார்ச் 30ஆம் தேதி மே 30ஆம் தேதி எனக்கு கால் வருது. நான் அவங்க கிட்ட பேசுறேன். ஒரு லேடி தான் பேசுகிறாங்க. மேடம் வேலையாக இருக்கேன், அப்புறமா பேசுகிறேன்ட்டு காலை கட் பண்ணுறேன். கண்டினியூவாக 100 ஓடிபி எனக்கு அனுப்புகிறாங்க. ஏங்க ஓடிபி அனுப்புறீங்கன்னு திரும்ப கூப்பிட்டு கேட்குறதுக்கு எனக்கு அசிங்கமாக வணக்கம் நண்பர்களே. ஒரு கஷ்டத்துக்கு யாரும் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாது. இது நான் ரொம்ப கோவமாக இந்த பதிவை நான் வெளியிடுறேன். மணிவியூன்ற ஒரு ஆப்பில் ரூ. 75,000 லோன் வாங்கி கட்டிட்டேன். அடுத்து ரூ. 1,40,000 லோன் தராங்க. அதையும் கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த டியூ டேட்டில். 24 இஎம்ஐல 20 இஎம்ஐ என்னால் சரியாக செலுத்த முடிஞ்சது. 4 இஎம்ஐ கட்ட முடியல. அதனால் கட்டாமல் விட்டுட்டேன். அது சம்மந்தமாக நிறைய கால்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 6 மாதம் ஆச்சு. லோன் கட்டாமல் விட்டு 6 மாதம் கழிச்சு ஒரு கால் பண்ணுறாங்க. பசங்க அசிங்கமாக, மோசமாக பேசுகிறாங்க. தப்பான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. கலெக்ஷன் ஏஜென்ட்ன்னு சொல்லி பேசுகிறாங்க. நான் இது சம்மந்தமாக அந்த கம்பெனியில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், மெயில் அனுப்புகிறேன். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கப்புறமும் கண்டினியூவாக கால் வந்துட்டுருக்கு. அவங்கக்கிட்டேயும் என்னோட வருத்தத்தை நான் சொல்கிறேன். நேத்திக்குங்க, நல்லா கேட்டுக்கங்க. மார்ச் 30ஆம் தேதி மே 30ஆம் தேதி எனக்கு கால் வருது. நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். ஒரு லேடி தான் பேசுகிறாங்க. மேடம் வேலையாக இருக்கேன், அப்புறமா பேசுகிறேன்ட்டு காலை கட் பண்ணுறேன். கண்டினியூவாக 100 ஓடிபி எனக்கு அனுப்புகிறாங்க. ஏங்க ஓடிபி அனுப்புறீங்கன்னு திரும்ப கூப்பிட்டு கேட்குறதுக்கு எனக்கு அசிங்கமாக